ஹாய் ஹலோ வெல்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பார்த்துப்போம். அதில் டூ கேட்டகரிஸ், ஒன்று சிங்கிள் கேண்டில் ஸ்டிக், இன்னொன்று மல்டிபிள் கேண்டில் ஸ்டிக். இதில் சிங்கிள் கேண்டில் ஸ்டிக்ல என்னென்ன அதுக்கு கீழே சப்டிவிஷன் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் அப்படிங்கிறது வந்து ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை வச்சு நம்ம வந்து அந்த மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி சிக்னல் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். அதுதான் நமக்கு சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்றோம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம மார்போஸ் அதான் பார்க்க போறோம். நம்ம லாஸ்ட் வீடியோலயே பார்த்துருக்கோம். லைக் என்னென்ன இருக்குன்னு நேம் மட்டும் சொன்னேன். அது என்னங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. மாருபோசோ அப்படிங்கிறது வந்து இது ஆக்சுவலா ஜாப்பனீஸ் வேர்ட்ல இருந்து வந்தது. மாருபோசோ அப்படின்னா போல்ட் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஷேடோ எதுவும் இல்லாம மொட்டை மொழிக்கேன்னு இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மாருபோசோன்னு ஜாப்பனீஸ்ல அப்படி சொல்லுவாங்க. ஸோ ஒரு கேண்டில் நமக்கு விக் இல்லாம, அதாவது அப்பர் ஷேடோ இல்ல லோவர் ஷேடோ இல்லாம நார்மலா, அதாவது க்ளோசிங் ப்ரைஸும் லோ ப்ரைஸும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா, அதே மாதிரி ஹை ப்ரைஸ் அண்ட் ஓப்பன் ப்ரைஸ் வந்து ஈக்குவலா இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து மாருபோசோ அப்படின்னு சொல்றோம். டெக்ஸ்ட் புக் டெஃபினிஷன் அப்பார்ட் ஃப்ரம் தட், அதாவது அதுல இருந்து வெளியில வந்து நமக்கு பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு ஸ்லைட் ஷேடோ வந்து வந்திருக்கலாம். ஏன்னா கண்டிப்பா அப்படிதான் இருக்கும் எல்லா இடத்துலயும் அப்படிங்கிறது உறுதி கிடையாது. ஏன்னா நம்ம பேட்டர்ன்ஸ் வந்து பை அனாலிசிஸ் தான் நம்ம சொல்றோம். அது வந்து கண்டிப்பா அப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட டெஃபினேஷன் மாதிரி. ஸோ இதுல நமக்கு மார்போஸோல பேரிஷ் அண்ட் புல்லிஷ் இருக்கு. புல்லிஷ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், கிரீன் கேண்டில். பேரிஷ் அப்படிங்கிறது ரெட் கேண்டில். அதாவது மார்க்கெட் கீழே விழும்போது அது பேரிஷ்னு சொல்றோம், மார்க்கெட் மேல போகும்போது அது புல்லிஷ் அப்படின்னு சொல்றோம். இதுல டவுன் ட்ரெண்ட் வந்து பேரிஷ் அப்போ ஸ்ட்ராங்கர் ஆகுது. அண்ட் இதுல புல்லிஷ் அப்போ அப் ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராங்கர் ஆகும். இதுல அதே மாதிரி ரிவர்ஸ் கூட நடக்கலாம். இப்போ இதுல வந்து சொன்ன மாதிரி மார்போசோல ஒரு சின்ன விக் வரலாம், கொஞ்சம் நொடி வரும். அதையும் நம்ம வந்து மார்போசோ அப்படின்னு தான் எடுத்துக்க போறோம். அண்ட் இதுல கேண்டில் ஸ்டிக்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இதுல எல்லாத்தையுமே அப்பர் விக் லோவர் விக் இருக்கு, இதுல மட்டும் இல்ல. ஸோ வி கன்சிடர் திஸ் அஸ் மார்போசோ கேண்டில் ஸ்டிக். அண்ட் இதை வந்து நம்ம வந்து பியரிஷ் மார்போசோ அப்படின்னு சொல்றோம். எதனால அப்படின்னா இதுக்கு கீழே நமக்கு வந்து டவுன் ட்ரெண்டா இருக்கு, அதனால இதை வந்து நம்ம வந்து பியரிஷ் மார்போசோ அப்படின்னு சொல்றோம். இதுல சைக்காலஜின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஓ அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது கண்டிப்பா அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, லோயரை விட இல்ல ஓப்பனுக்கு கீழே நமக்கு வந்து லோவஸ்ட் பாயிண்ட் போகாது. அதை தான் நம்ம வந்து சைக்காலஜியா சொல்றோம், அதாவது மறுபுசோட சைக்காலஜியா சொல்றோம். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு வந்து ஓப்பன் ஆயிருக்கு மார்க்கெட் இல்லையா, இந்த இடத்துல நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஓப்பன் ஆயிருக்கிறத விட கீழே போகாது. அதாவது மோஸ்ட்லி சைக்காலஜி படி பார்த்தோம் அப்படின்னா கீழே போகாது. அதை தான் நம்ம வந்து மார்போசோ கேண்டில் அப்படின்னு சொல்றோம். இது வந்து புல்லிஷ்க்கும் அப்ளை ஆகும், பேரிஷ்க்கும் அப்ளை ஆகும். அண்ட் பையர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா செல்லர்ஸை ஓவர் பவரிங் பண்றாங்க. ஏன்னா ஹையஸ்ட் பாயிண்ட் அந்த க்ளோஸ் ஆகும்போது அந்த இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னா பையர்ஸ் தான் ஓவர் பவர் பண்றாங்க, அதாவது செல்லர்ஸை காட்டும்போது. அண்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா இது கேண்டில், இதுதான் மார்போசோ கேண்டில். இது அப் ட்ரெண்ட்ல போயிருக்கும் போது இதை வந்து நம்ம புல்லிஷ்னு சொல்றோம். அப்போ நமக்கு என்ன ஆகுது, அப் ட்ரெண்ட்ல போயிருக்கு. இதுவே ரிவர்சல்ல பார்த்தோம் அப்படின்னா பேரிஷ் மார்போசோ. அதாவது ரெட் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்தது எங்க போகுது அப்படின்னா டவுன் ட்ரெண்ட்க்கு தான் நமக்கு போகும். அதே மாதிரி ரிவர்சல் அது பார்க்கும்போது நமக்கு கீழே வந்துட்டே இருக்கு. அப்போ நமக்கு ஒரு புலிஷ் மார்போசோ வருது அப்படின்னா அப்போ அது வந்து நமக்கு ட்ரேடிங் வந்து மேல போகும், அதாவது ரைஸ் ஆகும். அதே மாதிரி இப்போ நமக்கு வந்து அப் ட்ரெண்ட் ஆயிட்டே இருக்கு, திடீர்னு நமக்கு பேரிஷ் மார்போசோ வருது அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் கிடைக்கும். இதை வந்து நம்ம மைண்ட்ல ஏத்திக்கிட்டோம் அப்படின்னா, சைக்காலஜின்னு புரிஞ்சிச்சுன்னா ஈஸியா நம்ம வந்து பேட்டர்ன்ஸை பீட் பண்ணிடலாம். அண்ட் இதுல எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் வந்து பஜாஜ் ஃபின்சர்வ் எடுத்திருக்கேன். இதுல
இங்க இருக்கு க்ளோஸ் ப்ரைஸ், இங்க இருக்கு ஓப்பன் ப்ரைஸ். ஸோ இது வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா புல்லிஷ் சொல்றோம். ஏன்னா கிரீன் கேண்டில். ஸோ புல்லிஷ் வந்திருக்கு அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பை பண்ணோம் அப்படின்னா இங்கே நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சு நம்ம இந்த இடத்துல வித்துடலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இது வந்து பெரிஷ் மார்போசோ. ஏன்னா இந்த இடத்துல நம்ம வந்து அந்த மார்போசோ பார்த்தோம் நம்ம என்ன பண்ணலாம், அது வந்து டவுன் ட்ரெண்ட் ஆக போகுது அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல விற்கலாம். அப்ப இங்க இருந்து நமக்கு இங்க வரைக்கும் ப்ராஃபிட் தான். அண்ட் இது வந்து ஆஹ், ஒரு நாளைக்குள்ள ட்ரேட். அதாவது 1 2 3 4 5 6 சிக்ஸ்த் டே வந்து நம்ம விற்க போறோம். அப்போ 6 நாள்ல நமக்கு இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ ஈஸியா நம்ம வந்து ப்ராஃபிட் பார்த்துக்கலாம். பட் டெய்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா கிடைக்கும். ஸோ டெய்லி ட்ரேடிங்ல மாறுபோசம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பேப்பர் அம்பர்லா கேண்டில் ஸ்டிக். பேப்பர் அம்பர்லா கேண்டில் ஸ்டிக்கும் ஹேங்கிங் மேனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரின்னு வச்சுக்கலாம். அதாவது அதை கம்பேர் பண்ணி படிச்சோம்னா நமக்கு மறக்காது. ஸோ பேப்பர் அம்ப்ரெல்லானா அது அம்ப்ரெல்லா மாதிரி இருக்கும். மேல வந்து பாடி இருக்கும், அதுக்கு கீழே நமக்கு வந்து விக் ஃபார்ம் ஆயிருக்கும். அண்ட் இந்த 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 ஏரியாவும் இந்த ஏரியாவும் பார்த்துக்கோங்க. இது வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து நமக்கு 2x இருக்கும். அந்த மாதிரி இருந்தாதான் அதை வந்து நம்ம பேப்பர் அம்ப்ரெல்லா அப்படின்னு சொல்றோம். அண்ட் அதே மாதிரி தான் ரெட் கேண்டிலும். இது புலிஷ், இது பேரிஷ். ஸோ பாடியை விட விக் வந்து நமக்கு கீழே 2x இருக்கணும். அதுதான் நம்ம வந்து பேப்பர் அம்ப்ரெல்லா அப்படின்னு சொல்றோம். இப்போ இதுல டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா அது வந்து ஹேமர், அப் ட்ரெண்ட் அப்படின்னா ஹேங்கிங் மேன்னு சொல்றோம். ஏன்னா இப்போ இதுலயே ரெண்டு இருக்கு இல்லையா? அப்ப அந்த ரெண்டுல இப்போ இதுல பாருங்க, இது வந்து ஹேமர். ஹேமர்னா டவுன் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்ட்ல நமக்கு அப்படி ஒரு கேண்டில் வந்துச்சு அப்படின்னா, அதாவது பேப்பர் அம்ப்ரெல்லா கேண்டில் ஸ்டிக் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஹேமர்னு சொல்றோம். அண்ட் நமக்கு வந்து அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்துச்சுன்னா அதை வந்து ஹேங்கிங் மேன் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த ரெண்டுமே ஒண்ணுதான். பட் அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்ல தான் நமக்கு வந்து டிஃபர் ஆகுது. ஸோ பிட்டிங் ப்ராசஸ் வந்து எப்போ ஹையா போகுதோ அதை வந்து நம்ம என்ன சொல்றோம், ஹேமர்னு சொல்றோம். பிட்டிங் ப்ராசஸ் எப்போ லோவா போகுதோ, லைக் ஏன்னா நம்ம வந்து எப்பவுமே டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல ஒய்ன்னு கேட்க போறதே இல்லை, வாட்ன்னு மட்டும் தான் கேட்க போறோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அசம்ஷன்ல. அதனால அது எதுக்காக மேல போகுதுன்னு யோசிக்காம வாட்ன்னு மட்டும் யோசிச்சா நமக்கு வந்து ஈஸியா பேட்டர்ன் நம்ம கண்ணுக்கு தெரியும். அண்ட் இதுல சைக்காலஜி பாத்தீங்க அப்படின்னா இப்போ இதுல வந்து சைக்காலஜில அதேதான். டவுன் ட்ரெண்ட்னா நமக்கு வந்து ஹேமர் ஆகும், அப் ட்ரெண்ட் அப்படின்னா நமக்கு ஹேங்கிங் மேனாவும் இருக்கும். ஸோ இது டவுன் ட்ரெண்ட்ல வந்திருக்கிறதுனால இதை நம்ம என்ன சொல்றோம், ஹேமர்னு சொல்றோம். இதே இது ஆஹ் இப்படி போயிட்டே இருக்கும்போது இங்க ஒரு இந்த மாதிரி பேப்பர் அம்பரெல்லா வந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹேங்கிங் மேன் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பாருங்க. எக்ஸாம்பிள் வந்து நான் பேங்க் நிஃப்டி எடுத்திருக்கேன். இதுல லாஜிக்கல் கன்க்ளூஷன் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரேட் வந்து எப்பவுமே அப்வர்ட் மூவ் ஆகுது. அதுதான் நம்ம வந்து கன்க்ளூஷனா எடுத்துக்கிறோம். அண்ட் சைக்காலஜி வந்து எப்பவுமே என்ன ஆகும் அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன் மேலதான் பிரிண்டா இருக்கும். லைக் ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்கோ அதை டிபெண்ட் ஆகி இருக்கிறது தான் நம்ம சைக்காலஜி சொல்றோம். அண்ட் இது வந்து அதை விட அந்த ப்ரைஸ் ஆக்ஷனை விட என்ன முக்கியம் அப்படின்னா கோர் ஆஃப் த பேட்டர்ன். அதாவது என்ன பேட்டர்ன் நம்ம யூஸ் பண்றோமோ அதோட கோர்னா அது என்ன பேட்டர்ன் நம்மளால கண்டுபிடிக்க முடியும், அதுதான் நம்ம கோர்ன்னு சொல்றோம். இது வந்து பேங்க் நிஃப்டி எடுத்திருக்கேன். இதுல இங்க வந்திருக்கு நமக்கு பேட்டர்ன். இங்க அதாவது இது வந்து டவுன் ட்ரெண்ட் இல்லையா? டவுன் ட்ரெண்ட்னா இது வந்து ஹேமர்னு சொல்றோம். ஹேமர் வரும்போது நமக்கு அப் ட்ரெண்ட் ஆகும். இதே மாதிரி இன்னொரு பேட்டர்ன் வரணும் அப்படின்னா இங்க இருக்கு. இது வந்து நமக்கு என்னது அப் ட்ரெண்ட்ல இருக்கு. அப் ட்ரெண்ட் ஆகும்போது நமக்கு ஒரு பேட்டர்ன் வரணும் அப்படின்னா அதை வந்து நம்ம ஹேங்கிங் மேன் சொல்லுவோம். இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கீழே போகும். ஓகேவா? சோ இந்த மாதிரி ஒரு பேப்பர் அம்பரேலா வருது, அது வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னா தட் இஸ் ஹேமர். ஹேமர் வந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அப் ட்ரெண்ட்ல போகும். அதாவது ரிவர்சல் ஆக்ஷன் நடக்கும். ஸோ அந்த டைம்ல நம்ம பை பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ப்ராஃபிட் நல்லபடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைப் வந்து ஷூட்டிங் ஸ்டார்.
ஷூட்டிங் ஸ்டார் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை, ஹேமரோட ரிவர்சல் பேட்டர்ன் தான் ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்னு சொல்றோம். ஹேமர்ல நமக்கு இந்த விக் வந்து கீழே இருக்கும், ஷூட்டிங் ஸ்டார்ல மேல இருக்கு, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். மத்த எல்லாமே சேம் தான். ஸோ இதை வந்து இன்வெர்டட் ஹேமர்னு சொல்லிக்கலாம், இல்ல ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்லிக்கலாம், ரெண்டும் ஒண்ணுதான். இது வந்து புரியறதுக்காக ஈஸியா சொல்றேன். அண்ட் இதுல சைக்காலஜின்னு பாத்தீங்க அப்படின்னா, ப்ரைஸ் வந்து எவ்வளோக்கு புஷ் பண்ண முடியுமோ அப்வர்ட் அந்த மாதிரி புஷ் பண்ணுவாங்க. அதுதான் நம்ம சைக்காலஜி. ஏன்னா இதுல வந்து எவ்வளோக்கு மேல போக முடியுமோ அவ்வளோக்கு மேல போனதுக்கு அப்புறம் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வந்திருக்கு. ஷூட்டிங் ஸ்டார் வந்ததுக்கு அப்புறம் ப்ரைஸ் வந்து மூவ்ஸ் டவுன். இது இது வரப்போ நம்ம வந்து ரொம்ப சுதாரிச்சுக்கணும். ஏன்னா இது கீழே இறங்க போகுது. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, செல் பண்ணிக்கலாம். அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். அண்ட் இதுல எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து பிராமல் என்டர்பிரைசஸ் எடுத்திருக்கேன். இதுல நமக்கு வந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகும்போது ரெட் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா மோர் பவர்ஃபுல். அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், கலர்ஸ் ஆஃப் த கேண்டில்ஸ் அபார்ட், நமக்கு ரெட் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா பவர்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அந்த டைம்ல நமக்கு ப்ரைஸ் வந்து மூவ்ஸ் டவுன், அதனால சொல்றேன். அண்ட் இதுல பிராமல் என்டர்பிரைசஸ்ல நமக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு. இப்போ மேல வந்து விக் வந்து நமக்கு பெருசா இருக்கணும். எப்படின்னா 2x விக், பாடியை விட டபுள் மடங்கு இருக்கணும். அதுதான் நம்ம வந்து ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்னே சொல்றோம். அண்ட் இதுல இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இங்க ஜாஸ்தி இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு டவுன் ட்ரெண்ட் ஃபுல்லாமே அதை தான் நம்ம வந்து செல் பண்ணக்கூடிய ஆப்ஷனா எடுத்துக்கணும். ஸோ இதுல வந்து நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இதுல பாருங்க, இந்த இடத்துல ஷூட்டிங் ஸ்டார் இருக்கு, இதுக்கப்புறம் ஃபுல்லாமே நமக்கு டவுன் ட்ரெண்ட் ஆயிருக்கு. இதுதான் நான் லாஸ்ட் ஸ்லைட்ல காமிச்சேன். அண்ட் இதுல சிங்கிள் கேண்டில் ஸ்டிக்ல நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, பாரோபோசோ அதுலயே புல்லிஷ் பியரிஷ் பார்த்தோம். அதுக்கப்புறம் அதோட சைக்காலஜி பார்த்தோம். அதுக்கப்புறம் அதோட எக்ஸாம்பிள் பஜாஜ் ஃபின்சர்வ் பார்த்தோம். அதுக்கப்புறம் பேப்பர் அம்ப்ரெல்லா. பேப்பர் அம்ப்ரெல்லாங்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு டெஃபினிஷன். அந்த டெஃபினிஷன்ல நமக்கு டவுன் ட்ரெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது ஹேமர், அப் ட்ரெண்ட் இருந்துச்சுன்னா ஹேங்கிங் மேன். அதுக்கப்புறம் பார்த்தது ஷூட்டிங் ஸ்டார். ஷூட்டிங் ஸ்டார் நத்திங் பட் ரிவர்சல் ஆஃப் ஹேமர், அவ்வளவுதான். ஸோ இதுல பார்த்தது எத்தனை அப்படின்னா 1 2 3 4 5 6 7 7 டைப்ஸ் பார்த்துருக்கோம் சிங்கிள் கேண்டில் ஸ்டிக்ல மட்டுமே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து மல்டிபிள் கேண்டில் ஸ்டிக் பார்க்கலாம். அந்த மல்டிபிள் கேண்டில் ஸ்டிக்ல நிறைய ட்ராப் டவுன்ஸ் இருக்கு. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சீக்ரெட் ஆஃப் ஸ்டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் இன்னொரு வீடியோவோட சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் ராஜி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ். டாடா பாய்.